இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்கிற முள் பகுதியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வீட்டு மிளகாத்தூள் ப்ளஸ் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, அது கூடவே 4லேருந்து 5 பல் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு கலர் மாறும்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ப்ளஸ் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வதங்கி வந்ததும் அது கூடவே 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தண்ணீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கட்டியான கன்சிஸ்டன்சி வந்த உடனே கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.